வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் சக்தியின் குரலோசை. சிறுகதை தயிர்காரி. எங்கள் கிராமத்து சுத்துப்பட்டு ஊரில் எல்லாம் பால் தயிர் வியாபாரம் இரண்டுமே மளிகை கடையில்தான். கம்பெனிகள் விற்கிற பாக்கெட் பால், கப் தயிர் இதுகளைத்தான் வாங்கியாகணும். ஆனால் எங்கள் கிராமத்தில் இப்போ கூட நல்ல கெட்டி தயிர் தான் வாங்குகிறோம். முதல் நாள் உரை ஊற்றின தயிர் தான் வாங்குகிறோம். முதல் நாள் உரை ஊற்றின புத்தம்புது தயிர், அதுவும் எங்களை தேடி தினமும் எங்கள் தெருவுக்கே வந்துடும். எப்படி? எல்லாம் மங்கம்மா கைங்கரியம்தான். பக்கத்தில் 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு கிராமம்தான் அவங்க ஊர். அங்கே இருந்து தான் தயிர் விற்கிறதுக்காக தலையில் தயிர் பானை கூடையை சுமந்துக்கிட்டு தினம் தினம் எங்கள் கிராமத்துக்கு வர்றாங்க. ஒரு மாதத்துக்கு முந்தி ஒரு நாள் வழக்கம் போல் எங்கள் வீட்டுக்கு வந்து, டீச்சர் அம்மா தயிர் வேணுமா அப்படின்னு குரல் கொடுத்தா. நான் கிராமத்து பள்ளிக்கூடத்தில் டீச்சராக வேலை பார்க்கிறேன், அதனாலே டீச்சரம்மான்னு தான் கூப்பிடுவா. நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். என் 3 வயசு பையன் ஆமாம் வேணும் வேணும்னு கத்திக்கிட்டே வெளியில் ஓடிப்போய் குடுன்னு அவகிட்ட கையை நீட்டினான். மங்கம்மா வெளி திண்ணையில் உட்கார்ந்து நல்ல கெட்டியான தயிர் கட்டி ஒன்றை எடுத்து அவன் கையில் வச்சா. அந்த சமயம் நானும் வெளியில் வந்தேன். என்னை பார்த்ததும் மங்கம்மா, அம்மா உன் பிள்ளை தங்கம்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டா. அப்புறம் கொஞ்சம் பொறுத்து, இருந்தும் என்னம்மா பிரயோஜனம்? இப்போ அம்மா அம்மான்னு உன்கிட்ட பிரியமாக இருக்கிற பிள்ளை நாளைக்கு இவனுக்குன்னு ஒருத்தி வந்துட்டதும் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு சொன்னா. ஏன் மங்கம்மா, என்ன நடந்தது? உன் பிள்ளை ஏதாவது நீ சொன்னபடி கேட்கலையா? அது கிடக்கா, என் புருஷனே சொன்னபடி கேட்கலையாம், பிள்ளை எங்கே கேட்க போகிறான் சொல்லிவிட்டு அப்புறம் அவளாவே சொல்ல ஆரம்பிச்சா. நான் பகட்டா புடவை உடுத்தினதில்லை, வேற ஒருத்தி எடுப்பா உடுத்தி இருந்தா. அதிலே மயங்கி அவ கூட போயிட்டான் வீட்டுக்காரன். என்ன பண்ணுறது? அந்த பழைய கதையெல்லாம் இப்போ எதுக்கு என்றவாறு எனக்கு தயிரை கொடுத்து விட்டு புறப்பட்டு போயிட்டா. இது நடந்து 2 வாரம் போயிருக்கும். காலை நேரத்தில் ரொம்ப வருத்தமாக வந்தா. என்ன மங்கம்மா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்கன்னு கேட்டேன். என்னத்தம்மா சொல்கிறது, பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்கிறது சரியாத்தான் இருக்கு. இப்படி சொன்னப்போ அவள் கண்ணில் நீர் தழும்பிட்டு இருந்தது. ஏன் மங்கம்மா, என்ன நடந்தது? உன் மகன் ஏதாவது சொன்னானா? ஆமாம்மா, பாவம் என் பேரன் பச்சை புள்ள, அவனை என் மருமக எதுக்காகவோ அடித்தா. அதை பார்த்துட்டு எனக்கு மனசு பதறிட்டு, குழந்தையை ஏன் இப்படி அடிக்கிறேன்னு கேட்டேன். அதுக்காக என் மேலே எரிஞ்சு விழுந்து கண்ணா பின்னான்னு திட்டுறா. என் மகன் வந்ததுமே நடந்ததை அவன்கிட்ட சொன்னேம்மா. ஆனால் அவன் தன் பொண்டாட்டியை கண்டிக்காம பெத்தவ பிள்ளைய அடிக்கிறா, நீ ஏன் அதில் தலையிடுறன்னு என்னை திட்டுறாம்மா. அடப்பாவமே, நானும் கோவமா, எல்லாம் அவள் போட்ட சொக்கு பொடிதாண்டா உன்னை இப்படி பேச வைக்குது. நாளைக்கே என்னை வீட்டை விட்டு துரத்த சொன்னால் கூட துரத்தி விடுவ போல் இருக்கே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன், நான் என்னம்மா செய்யட்டும், நீ இருந்தா அவ இந்த வீட்டில் இருக்க மாட்டாளாம், அவ இருந்தா நீ இருக்கக்கூடாதாம் அப்படின்னான். அப்போ என்னை தனியாக போக சொல்கிறியாப்பான்னு கேட்டேன். அதுக்கு அவன் உன் இஷ்டம்னு சொல்கிறாம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தனியாக போக்கிலவின்னு சொல்லாமல் சொல்கிறான். நானும் விடலை. அதான் உன் விருப்பம்னா இன்னைக்கு சாயந்தரமே போயிடுறேன்டா. நீயும் உன் பொண்டாட்டியும் சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தயிர் பானையை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் சொல்லிவிட்டு மங்கம்மா ஓன்னு அழுதா. எனக்கே ரொம்ப பரிதாபமாக போச்சு. ஏதோ ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சேன். மறுநாள் மங்கம்மா வந்தாள். என்ன மருமக கூட சமாதானமாக போயிட்டியான்னு கேட்டேன். அந்த கிறுக்கி என்ன பண்ணினா தெரியுமாம்மா? எனக்குன்னு சமைக்க கொஞ்சம் பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சிருந்தா. அதை வச்சு நானே தனியாக சமைச்சு சாப்பிட்டேன். அந்த பாவி இப்போ என் பேரனையும் என்கிட்ட இருந்து பிரிக்கிறாமா. அப்படியா? ஆமாம்மா, தினமும் நான் தயிர் விற்கிறதுக்கு கிளம்பும்போது பேரனுக்கு கொஞ்சம் தயிர் கொடுப்பேன். இன்னைக்கு நான் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவனை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டான்னு ஏக வருத்தமாக சொன்னா மங்கம்மா. அப்புறம் 1 வாரம் போயிருக்கும். ஒரு நாள் என்கிட்டே, ஏம்மா நீங்கள் போட்டிருக்க ரஃபிக்கை ஒஸ்தியாட்டம் தெரியுது, என்ன விலை இருக்கும்னு கேட்டாள். ஏன்னே, இத்தனை நாளாக என் மகனுக்காகவும் பேரனுக்காகவும் தான் பணம் சேர்த்து வச்சேன். இனிமே நான் யாருக்காக சேர்த்துக்கணும்? நானும் உங்களை மாதிரி ஒரு ஒஸ்தி ரஃபிக்கை தச்சு போட்டுக்கலாம்னு இருக்கேன்னா
கேட்க வேடிக்கையாக இருந்தது. 200 ரூபா ஆகும்னேன். அன்னைக்கே அவள் டவுனுக்கு போனாள். அது மாதிரி துணி எடுத்து தைக்க கொடுத்துட்டா. 2 நாளைக்கு அப்புறம் அந்த புது ரஃபிக்கையை போட்டுக்கிட்டு வந்தா. பாருமா, இந்த ரஃபிக்கையில் நான் எவ்வளவு அழகா இருக்கேன். ஆனால் எம் மருமகளுக்கு பொறாமை. புருஷன்கிட்ட இல்லாதவளுக்கு ஜிகு ஜிகு ரஃபிக்கை எதுக்குன்னு ஜாடை பேசுகிறான்னா. சில நாட்களுக்கு பிறகு மங்கம்மா என்கிட்ட வந்து, அம்மா ஒரு உதவி, நான் கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன், அதை பேங்கில் போட்டு வைக்க ஏற்பாடு பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும்னா. அதுக்கென்ன செய்யலாம்னேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, எங்கள் கிராமத்தில் ரங்கன்னு ஒருத்தன் பொல்லாத பைய. நேற்று நான் தயிர் எடுத்துக்கிட்டு வரும்போது ஏதோ எதார்த்தமாக வர்ற மாதிரி எதிரே வந்தான். என்ன மங்கம்மா, சௌக்கியமாக இருக்கியான்னு கேட்டான். அப்புறம் என் கூட பேசிக்கிட்டே வந்தான். கொஞ்சம் தொலைவு வந்ததும், மங்கம்மா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் தாயேன், அறுவடை முடிஞ்சதும் தர்றேன் நான். என்கிட்ட ஏது பணம்னு எனக்கு தெரியாதா, பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சிருக்கே, வட்டிக்குத்தான் கேட்கிறேன், குடுன்னு கேட்டான். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கிறது, ஊரில் சில பயலுங்க கண்ணை உறுத்துது, அதுக்காகத்தான் பேங்கில் போட சொல்கிறேன்னா மங்கம்மா. அவளது தயிர் பானையில் பலூன்கள் இருந்தன. இதெல்லாம் எதுக்குன்னேன். என் பேரனுக்கு ஆசையாக வாங்கி வச்சேன். அவன்தான் உன்கிட்ட வரதில்லைன்னு சொன்னியே. அது கொஞ்ச நாள் முந்தி. இப்போ தாய்க்காரி இல்லாதப்போ என்கிட்ட வர்றான்னா மங்கம்மா. அதை சொல்லும்போதே அவன் முகத்தில் அப்படியொரு சந்தோஷம். அடுத்த முறை மங்கம்மா வந்தப்போ என் பேராண்டியின் தைரியத்தை பார்த்தீங்களா? ஆள் 2 அடி உயரம் கூட இல்லை. அதுக்குள்ள அம்மா கறியை வேணாம்னு சொல்லி தள்ளிப்புட்டான். அப்படியா? அட ஆமாங்கிறேன். நேற்று மத்தியானம் என்கிட்ட வந்தவன் திரும்பி போகலை. சாயந்தரம் வந்து என் மருமகக்காரி கூப்பிட்டா, வர முடியாது போமான்னு சொல்லிப்புட்டான். ராத்திரி முழுக்க என் கூடவே இருந்தான். இன்னைக்கு காலையில் தயிர் விற்கிறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட விட்டேன். உன் மருமக கோபத்தில் பேரனை அடிச்சிருப்பா. அதெல்லாம் செய்ய மாட்டா. பேரனுக்கு பாட்டி மேலே பிரியம் இருக்காதா என்ன அப்படின்னா மங்கம்மா. அவள் பேச்சிலிருந்து சீக்கிரமாக அவங்க வீட்டில் சமாதானம் ஆகிடும்னு நினச்சேன். அப்புறம் நடந்ததெல்லாம் எனக்கு தெரிய வந்தது. மகனும் மருமகளும் மங்கம்மா கிட்ட போனாங்க. நாங்கள் ஏதோ கோபத்தில் பேசினதுக்காக நீ இப்படி தனியாக வந்துடுறதா, வா வீட்டுக்கு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டானாம் மகன். மருமக, ஏன் வயசான காலத்தில் நீங்கள் வெயிலில் அலையணும், இனிமேல் நான் போய் தயிர் வித்துட்டு வர்றேன்னாலாம். மங்கம்மாவும் சரின்னு சொல்லிட்டாலாம். இப்போதெல்லாம் மருமக தான் தயிர் விற்க எங்கள் கிராமத்துக்கு வர்றா. ஒரு நாள் அவளை பார்த்து, அஞ்சலை, உன் மாமியா கிளவிய நடுவில் என் வீட்டை விட்டு துரத்தினேன்னு கேட்டேன். அதற்கு என் மாமியாவுக்கு எஜமானியாக இருக்கணும்னு ஆசை. ரொம்ப அதிகாரம் பண்ணினா. நான் விடவே இல்லை. எதிர்த்து நின்னேன். வெளியில் அனுப்பிட்டேனா? சரி, இப்போ மாமியார்காரி கூட ராசியாத்தானே இருக்க. ஆமாம், மாமியாளை தனியாக விட்டா அவள் கையில் இருக்க காசை ஊர் பயிலுங்க பிடுங்கிக்க பார்க்குறாங்க. ரங்கன்னு ஒரு போக்கிரி வட்டிக்கு பணம் கேட்டானாம். என் மாமியாவும் கொடுக்கறதா சொல்லிச்சாம். அதை கேள்விப்பட்டதும் நான் உஷாராகிட்டேன். என் மகனை மாமியா கிட்ட அனுப்பினேன். நான் வந்து கூப்பிட்டாலும் நீ உன் பாட்டிக்கிட்ட இருந்து வரக்கூடாதுன்னு அவனுக்கு சொல்லி கொடுத்து வச்சிருந்தேன். அப்படின்னா உன் மகன் அவனா பாட்டிக்கிட்ட போகலையா? அவனாவும் போனான், நானாவும் அனுப்பினேன். கெட்டிக்கார வித்தைக்கன். இதை உன் புருஷன்கிட்ட சொன்னியா? இதையெல்லாம் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு விவரம் புரியாதுன்னா அஞ்சலை. நான் அவளை புரிந்து கொண்ட விதமாக பார்த்தேன்.